Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அப்படிலாம் சொல்லாத ரஞ்சிதா. பாரு, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கொஞ்ச நாள் இருந்தாலும் ஒரு நல்ல அம்மாவோட ஃபீலை அவ வெண்பாக்கு கொடுத்துருக்கா. மாமா, வெண்பாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. வெண்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்னோட 24 மணி நேரமும் வெண்பாவை பாத்துக்கிறதுல தான் என்னோட உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையுமே செலவு பண்ணுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ரஞ்சிதா. மாமா, ரொம்ப நேரம் இங்க நிக்காதீங்க. ரொம்ப குளிரா இருக்கு. கீழே வந்துருங்க. நான் கீழே போறேன். பாய் மாமா. இந்த மல்லி கம்ப்ளீட்டா ஒளிஞ்சா. இனி ஹாப்பி ஹாப்பி. என்னோட ஒரே எதிரி மல்லி ஒளிஞ்சிட்டா. அவ இதுக்கப்புறம் என்னைக்குமே இங்க திரும்பி வரவே மாட்டா. விஜய் மாமா எனக்கு தான். இரு. என்னடி ஒரே வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு போன் பண்ணி வர சொல்ற? கொஞ்ச நேரம் நிம்மதியா டிவி பார்க்க விட மாட்டியா? ஒரு சீரியலை பார்த்து முடிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள உடனே வாங்கன்னு அனத்தற. அப்படி என்னடி அவசரம்? அவசரம் தான் பாட்டி. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வானத்துல அப்படியே பறந்துட்டு இருக்கேன். சந்தோஷத்துல இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கேன். இது நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அதான் உங்களை வர சொன்னேன். என்னடிமா, ஏதாவது பொக்கிஷம் கிடைச்சிருச்சோ? இவ்ளோ குஷியா இருக்க? பொக்கிஷம் தான் பாட்டி. விஜய் மாமாங்கிற ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லா ரூட்டுமே கிளியர் ஆயிடுச்சு. இனி எனக்கு யாருமே போட்டி இல்ல. விஜய் மாமா எனக்கு மட்டும்தான். என்ன சொல்ற நீ? அந்த மல்லி வீட்டை விட்டு போயிருக்கா, அவ்வளவுதான். அதுக்காக அவ ஒரேடியா போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? பாட்டி, அந்த மல்லி பெர்மனண்டா போயிட்டா. இனி அவ திரும்பி வர போறது இல்ல. கம்ப்ளீட்டா போயிட்டா. என்னடிமா சொல்ற? ஆமா பாட்டி, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இதை யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? மாமா இன்னைக்கு அவளை கோவில்ல பாத்திருக்காரு. அவளும் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவனும் சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. மாமா அதை பார்த்துட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போய் மேல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. மல்லிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? உண்மையாவ சொல்ற? பாட்டி, மாமாவே சொல்றாருன்னு சொல்றேன். உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் அவங்க 2 பேரும் நடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் 2 பேருக்கு இடையில இந்த லவ் மாதிரி ஒண்ணு ஓடிக்கிட்டுல இருந்துச்சு. 2 பேர் கண்ணுலயும் காதல் நட்சத்திரம் மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டே இருந்துச்சு. நான் அதை பல நாள் கவனிச்சிருக்கேன். பாட்டி, நீங்க சொல்ற இந்த காதல் நட்சத்திரம் அவ கண்ணுல மட்டும்தான் ஒட்டிட்டு இருந்துச்சு. மாமா அதுக்கு தடை போட்டதுக்கு அப்புறம் விரிசல் வந்து வெளியேறி போயிட்டா. இல்லாத ஒண்ணு சொல்லி நீங்க தேவையில்லாம புது கதை கட்டிட்டு இருக்காதீங்க. பாரு, ஒரு பாறைக்கு வெடி வைக்கும் போது அது என்ன மாதிரியான பாறைன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் எவ்வளவு வெடி மருந்து வைக்கலான்னு முடிவு பண்ண முடியும். அவங்க பிரியறதா நமக்கு வேணும், சரி. ஆனா அவங்க எந்த அளவுக்கு சேர்ந்திருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இடையில செம்மையா ஒரு லவ் ட்ராக் போய்கிட்டு தாண்டி இருந்துச்சு. ஆனா மல்லி எப்படி டக்குன்னு மனசு மாறி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு தான் எனக்கு தெரியல. ஆமா, விஜய் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டானா? ஈஸியா எடுத்துக்கிட்டா அவரையே மொட்டை மாடியில ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க போறாரு. மத்தியானம் சாப்பிடல, சாயந்தரமும் ஒண்ணு சாப்பிடல. ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்காரு. வருத்தம் இருக்காதா பின்ன? நடிப்புக்காக இல்லைனாலும் நமக்கான பொருத்தமான ஒருத்தியோட வாழறோங்கிற மாதிரி சந்தோஷமா தானே அவன் இருந்தான். அப்படியே இந்த வாழ்க்கையே நீடிச்சிடணும்னு தான் அவன் மனசுல எண்ணம் இருந்துச்சு. யார் கண்டு பட்டுச்சோ பொட்டுன்னு போயிடுச்சு. எப்படியோ பாட்டி, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த மல்லிக்கு வேற கல்யாணம் முடிவாயிடுச்சு.
அதனால அத அப்படியே கொண்டாட வேண்டியதுதான். கொண்டாடு கொண்டாடு. ஆனா ரொம்ப கவனமா கொண்டாடணும். பாட்டி சொன்ன மாதிரி வெண்பா மேல இருந்து மட்டும் உன் கண்ணை எடுத்துறாத. நோ பாட்டி, இப்ப கூட மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் வெண்பாவுக்கு தான் செலவழிப்பேன்னு மாமா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாட்டி. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். வெண்பா விஷயம் மட்டும் நீ பாத்துக்க. உன் மாம உன் கூட வந்து சேர்றத நான் பாத்துக்கிறேன். சரியா? தேங்க்யூ பாட்டி. சரி 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 சரி. இனி நீங்க என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும். சரியா மல்லியம்மா? வெண்பா அம்மானு ஓடி வந்து கட்டி பிடிச்சா எப்படியும் விஷயம் அரவிந்த் வீட்டுக்கு தெரிஞ்சிரும். அதோட இந்த கல்யாண விஷயம் புட்டுக்குன்னு பார்த்தா அது நடக்கலையே. என் புருஷன் பெரிய எமகாதகனா இருக்காரு. எனக்கே தெரியாம முன்கூட்டிய விஷயத்த அரவிந்துக்கு சொல்லி வச்சிருக்காரு. என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு தெரியலையே. என்ன மல்லி, வெண்பாவோட ஞாபகமா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. உன் வாய் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உன் மனசு வெண்பாவை நினைக்கிறத உன் முகமே சொல்லுதே. உன் மனசை பத்தி எனக்கு தெரியாத மல்லி. அந்த குழந்தை உன்னை அம்மாவாவே நினைக்கிறா மல்லி. நேத்து பாத்தியா, கோவில்ல உன்னை பார்த்ததும் அந்த வெண்பா எப்படி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. பாவம், நீ இல்லாம புள்ள ரொம்ப ஏங்கி போயிருக்கா. ஆமா அண்ணி, அவ என்ன கட்டி பிடிக்கும் போது அந்த ஏக்கம் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அத சரி பண்ற இடத்துல ஆண்டவ என்ன வைக்கலையே. என்ன அண்ணி பண்றது? காலம் ஏன் இப்படி மனுஷங்களை சேர்க்குது, அப்புறம் ஏன் பிரிக்குதுன்னே தெரியல. அவளை பாக்குற சந்தோஷமாவது ஆண்டவன் கொடுத்தானேன்னு என்ன நானே தேத்திக்கிட்டு தான் கோவில்ல இருந்து வந்தேன். சரி, நீங்க எப்படி நீ வெண்பா கிட்ட பேசுனீங்க? வெண்பா கிட்ட போன்ல பேச முடியாதே, அவகிட்ட தான் போன் இல்லையே. உனக்கு நடக்கிற கல்யாண ஏற்பாட்டை பத்தி விஜய் தம்பி கிட்ட பேசலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். பார்த்தா வெண்பா பாப்பா ஃபோன் எடுத்துட்டா. அதான் வெண்பா கிட்ட நம்ம கோயிலுக்கு வர விஷயத்த சொன்னேன். எப்படியும் அவ ஓடி வந்து அம்மான்னு உன்னை கட்டி பிடிப்பா. விஜய் தம்பியும் அங்க வந்து நிக்கும். இதென்ன திடீர்னு ஒரு குழந்தை இங்க வந்து அம்மான்னு சொல்லிட்டு நிக்கிறாளே, ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க விலகி போயிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் இருக்காரு பாரு, என்னை விட பெரிய கில்லாடியா இருக்காரு. விஷயத்த முன்கூட்டியே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. உங்க அண்ணன் பண்றதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாத போல இருக்கு மல்லி. அண்ணி, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அண்ணன் விரும்புற மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஏன் மல்லி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதானே? அப்புறம் என்ன? எனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அண்ணன் இந்த கல்யாணத்துல அவரோட மானம் கௌரவம்லாம் இருக்குன்னு நம்புறாரு. அதனால அதுபடியே நடக்கட்டும். அம்மாடி தாயே, நான் உனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணல. என்னால இந்த வெக்கையான புழுங்குற வீட்டுல இருக்க முடியாது. அதுக்கு தான் பண்றேன். உன்னை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் நிம்மதி. அதனால நீ சமத்து பொண்ணா இரு. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஏய் நாகு, இப்பதான் நீ காய்கறியை நறுக்கிட்டு இருக்க. எப்ப சமையல முடிச்சு அவளுக்கு சாப்பாடு போடுவ? யோ, மார்க்கெட் போயிட்டு வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சியா? 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். பெரிய பாசமலர் சிவாஜி அப்படியே தங்கச்சிய தங்க தட்டுல வச்சு தாங்குற. அண்ணன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானாமா? இல்லன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேத்து அந்த குழந்தை உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சதில்ல, அதை நீயும் அணைச்சிக்கிட்டல்ல. அப்பதான் எனக்கே புரிஞ்சது நீ அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. நான் கூட உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மல்லி, என்ன மன்னிச்சிரு. அண்ணன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. நானும் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னால நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. அதனால தானே நீ கோவப்பட்ட.
அந்த போதும் பொண்ணு அம்மா வந்து ரொம்ப அகங்காரமா பேசினாங்களா, அதுல நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன். நேத்து அந்த விஜய் தம்பியை பார்த்தப்ப நல்ல மாதிரியா தான் தெரிஞ்சது. நீ ஒரு நல்ல குடும்பத்துக்கு தான் உதவி இருக்கேன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. பாவம், அந்த மாதிரி நல்ல தம்பியோட வாழ அவரை பொண்டாட்டி கொடுத்து வைக்காம போச்சே. இந்த விஷயத்தை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா. யோ, அந்த குடுப்பனை உன் தங்கச்சிக்கு இருக்கு, உனக்கு தான் அதை பார்க்க தெரியல. ஆனாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவ்வளவா சரி கிடையாதுமா. அதனால நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. நீ விலகி இரு, நான்லாம் மாட்டேன்பா. அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த போதும் பொண்ணு அம்மாவை எங்கேயாவது கார்ல கூட்டிட்டு போய் என்ன உட்கார வச்ச மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உட்கார வைக்கல, நான் நாகு இல்ல. நான் இதுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமா. என் தங்கச்சி ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு வீட்டுல அது என்ன சொல்லுவீங்க, கேர்டேக்கரா இருந்தா குழந்தைய அம்மா போல பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி ஒளிவு மறைவு இல்லாம இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா. நாம மட்டும் அந்த விஷயத்த மறைச்சிருந்தா நேத்து அந்த குழந்தை உன்னை அம்மானு கூப்பிட்டு ஓடி வந்ததுக்கு தேவையில்லாம பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கும். ஆமாண்ணே. இப்ப எல்லாமே தெளிவாயிடுச்சுமா. அந்த அரவிந்த் தம்பியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எங்களுக்கு உங்க குடும்பம் ரொம்ப பிடிச்சு போச்சு, நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்களா? ஏய் நாகோ, எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. அதான் காதுல விழுகுதுல, சொல்லியா? ஏய் இங்க வாடி முதல்ல. இதோ வரேன். இந்த பாரு நாகு, நாளைக்கு என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணணும். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணிரு. நிச்சயதார்த்த ஏற்பாடு தானே, பண்ணிரலாமே. ஊர்ல ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை வச்சு என் தங்கச்சிக்கு நல்ல நகை போட்டு அவ கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ணா, எதுக்குன்னா உனக்கு இந்த சிரமம் எல்லாம்? இதுல சிரமம்லாம் இல்லம்மா, ஒரு அண்ணனோட கடமை. என்ன ரொம்ப நாள் சும்மா இருந்துட்டேன், இனி இந்த ஊர்ல ஏதோ வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு கடன்லாம் அடைச்சிருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ ஒரு நல்ல இடத்துல போய் வாழணும், அது ஒண்ணுதான் இந்த அண்ணனோட ஆசை. பொன்னி அம்மன் கோவில்ல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். நம்ம ஊர்ல இந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு அலையறானுங்களே, அவனுங்களெல்லாம் கல்யாணத்துக்கு வர வச்சு நாக்குல நரம்பு இல்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுனீங்களேடா, எப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கடான்னு சொல்லணும். என் தங்கச்சி என் வார்த்தையை மீறி போறவே இல்லடா, என் குடும்ப மானத்தை காப்பாத்த வந்தவன்னு சொல்லி காட்டணுமா. அப்படி காமிச்சாதாமா எனக்கு நிம்மதியே. நான் நிச்சயம் உன் வார்த்தையை மீறி நடக்க மாட்டேன்னு, உன் விருப்பப்படிதான் நடப்பேன். என்ன நம்புன? உன்னை நம்பாம வேற யாரமா நம்ப போறேன்? பார்த்து பாசத்துல வழுக்கி விழ போறீங்க. நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்களா? மல்லி அந்த அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி தர போறீங்களா? நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, ஆனா கல்யாணம் என்னமோ மல்லிக்கும் விஜய்க்கும் தான் நடக்கும். நீங்க போடுற கணக்கு பலிக்குதா இல்ல நான் போடுற கணக்கு பலிக்குதான்னு பாத்துருவோம். என்ன வீட்ல யாரும் இல்லையா? எங்க ஒருத்தரையும் காணோம். எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா இல்ல வீட்டை திறந்து போட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டீங்களா? ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா? யாராவது வாங்க. ஏய் எப்படி அவ திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு வீட்டுல யாருமே இல்லையான்னு ஏலம் போடுற? ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்களான்னு கேக்குற? ஊரை விட்டு நாங்க எதுக்கு ஓடி போனோம்?
உன்னையும் அப்பனையும் நாங்க துரத்துவோம் ஊரை விட்டு. நாங்க ஊரை விட்டெல்லாம் போக மாட்டோம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கா பாரு. இருடி வர. வா 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 வா. ஏ நிஷா, நீ படிச்சவ தானே? உனக்கு மேனஸ் இல்ல? வாசல்ல நின்னு காலிங் பெல் அடிக்கணும்னு கூடவா தெரியாது? ஏன் வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க? ஹலோ, இது எங்க வீடு. என் அக்கா வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ள நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. எப்படி? உன் அக்கா வாழ்ந்த வீடா? ஆ, உன் அக்கா வாழ்ந்த வீடுதான். ஆனா அதெல்லாம் உன் அக்கா இருந்த வரைக்கும் தான். என்னைக்கு உன் அக்கா இல்லாம போனாலோ அதுக்கப்புறம் எந்த வீட்டுக்கும் உங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அத நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்க. கண்டவங்கெல்லாம் இந்த வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. எங்க வீட்டோட வம்சாவளியா என் அக்கா பொண்ணு வெண்பா இங்க இருக்கா. என் அக்கா இல்லாம போனாலும் வெண்பா இருக்கிற வரைக்கும் இது எங்க வீடுதான். இன்னும் சொல்ல போனா இது ஏன் வீடு. நானும் அன்னையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். திடீர்னு வீட்ல வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிற. இதுக்கு முன்னாடி குழந்தை வேணும்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன புத்தி மாறி போயிடுச்சா? வீட்ல சொந்தம் கொண்டாடுற, விஜய் மாமாவை சொந்தம் கொண்டாடுற. மரியாதையா விலகி போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. விஜய் மாமாவை தெருவுல போற வரவ உரிமை கொண்டாட முயற்சி பண்ணும்போது நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? உண்மையில சொல்ல போனா எல்லார விடவும் எனக்கு தான் ரைட்ஸ் ஜாஸ்தி. வேற யாரையும் நான் வர விடவும் மாட்டேன். எப்படி 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 உனக்கு எப்படி ரைட்ஸ் ஜாஸ்தி ஆகும்? நீ என்ன விஜயோட அக்கா கூட பிறந்தியா இல்ல தங்கச்சி கூட பிறந்தியா? ரைட்ஸ பத்தி பேசுற, உரிமைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏய், நான் விஜய் மாமாவோட சொந்த அக்காவோட வயித்துல பிறந்த பொண்ணு. விஜய் மாமா எனக்கு தாய் மாமா. எங்க சொந்தம், எங்க பந்தம், எங்க ரத்தம். எனக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது. உன்னதான் உன் மாமா சீன்றது கூட இல்லையே. உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு தான் என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் நீ அவரோட வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி வீட்டுல கொண்டு வந்து வச்சாரு. இதெல்லாம் புரியாம சொந்தம் கொண்டாட வந்துட்டு ஒருத்தர் தூக்கி எரிஞ்சா விலகி போயிடணும். சும்மா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. வார்த்தைய பார்த்து பேசணும். விஜய் ரஞ்சிதாவை வேண்டான்னு நினைக்கிறான்னா அவனுக்கு அவளை பிடிக்காமலாம் இல்ல. சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவளை தூக்கி வளர்த்தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் விலகி போறான். வேற எந்த காரணமும் இல்ல. உன் சின்ன புத்தியை வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் பார்க்காத. இன்னைக்கும் என் பேத்தி ரஞ்சிதா வேணான்னு சொன்னாதான் வேற யாரும் விஜய் உரிமை கொண்டாட முடியுமே தவிர அவ மட்டும் வேணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, விஜய இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதனால அளந்து பேசு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை சித்தி? யாரோட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னோட தான் மாமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லையா. நான் யாரோ தெருவுல போறவளாம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க உயிர் ரேணுவோட பிறந்த நான் யாரோவா? அப்படியா மாமா? நிஷா, ரேணுகா சம்மந்தம் இல்லாம இந்த பிரச்சனையில இழுக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க? ஓகே மாமா, டைரக்டா நீங்க பிரச்சனைக்கே வந்துட்டதால நானும் பிரச்சனையவே பேசுறேன். நான் அன்னைக்கு வந்து 5 நாள்ல உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், எனக்கு நீங்க ஒரு நல்ல பதில சொல்லணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நீங்க அத கன்சிடர் பண்ணதாவே தெரியலையே. அது சரி. இடையில ஒரு ஃபோன் கால் இல்ல, ஒரு லீகல் நோட்டீஸ் இல்ல, எதுவுமே இல்ல. சோ நான் சொல்லிட்டு போனதை நீங்க மதிக்கவே இல்லைன்னு தெளிவா தெரியுது. இவ என்ன பண்ணிடுவான்னு ரொம்ப அலட்சியமா நினைச்சிட்டீங்கல்ல. இதோ வெண்பாவோட பாஸ்போர்ட், விசா எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். இப்பவே நான் வெண்பாவை கூட்டிட்டு போலாம். வெண்பாவை கூட்டிட்டு போறத பத்தி பேசலன்னு வச்சுக்கோயேன், அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எல்லாரும்? ஏதாச்சும் ஒரு தில்லுமுள்ளு பண்ணி என் குழந்தைய என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கிட்டு போறத பத்தி பேசின இங்க இருந்து உயிரோட திரும்பி போக மாட்டேன். ஓகே, குட் அண்ட் ஃபைன். வெண்பாவை நான் கூட்டிட்டு போகல. ஆனா அதுக்கு இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டேனே. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெண்பாவையும் நீங்க பிரிய வேண்டியதில்ல. வெண்பா பத்திரமா இருக்காளா இல்லையான்னு கவலைப்படவும் தேவையில்லை. நீங்க பேசாம சந்தோஷமா
உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நிஷா, நீ என்கிட்ட அடி வாங்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்கிறது. மாமா, இன்னும் என்ன உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சின்ன பொண்ணு நிஷானே நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வாழ்க்கையை பாத்துக்கிற வயசும் வந்துருச்சு மாமா, மெச்சூரிட்டியும் நிறைய வந்துருச்சு. அதனால நீங்க மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்ல. உங்களுக்கு ரெண்டுல ஒரு ஆப்ஷன் தான். ஒண்ணு, குழந்தையை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.